டிம் பெர்னர்-லீ இந்த உலகளாவிய முறையில் இன்டர்நெட்டை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணமே இந்த டிம் பெர்னர்-லீ தான். இவர் தான் இந்த உலகத்தையே ஒன்றா இணைச்சிட்டாருன்னு சொல்லலாம். நவீன தகவல் புரட்சி தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் டிம் பெர்னர்-லீ. இவர் பிரிட்டிஷ் கணின விஞ்ஞானி அப்படின்னு சொல்லலாம். வேர்ல்டு வைடு வெப் உலகளாவிய வலையை உருவாக்கியவர். WWW கண்டுபிடிப்பு 1989 நடந்தது. சுவிட்சர்லாந்தில் உள்ள சர்ன் ஆய்வகத்தில் பணிபுரிந்தப்போ தகவல்களை எளிதாக பகிர வேர்ல்டு வைடு வெப்பை கண்டுபிடித்தார். 1991 உலகில் முதல் இணையதளத்தை வெப்சைட்டை உருவாக்கினார். அடிப்படை தொழில்நுட்பங்கள் இன்னைக்கு பெரிய அளவில் வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். HTML, HTTP, URL ஆகிய தொழில்நுட்பங்களை உருவாக்கியவரும் இவரே. இணையத்தை ஒரு வணிக பொருளாக மாற்றாமல் அது உலகம் முழுவதும் உள்ள மக்கள் அனைவரும் இலவசமாக கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடியவர். அதனால அவர் காப்புரிமை எதையும் வாங்கலை அப்படின்னு சொல்லலாம். வேர்ல்டு வைடு வெப் கன்சார்டியம் அமைப்பின் இயக்குனராக இப்போ இருக்கார் அவர். அதாவது இணையத்தின் தரநிலைகளை நிர்ணயிக்கும் அமைப்பாக இருக்கக்கூடிய இந்த நிலையத்தில் இவர் இயக்குனராக இருக்கார். இணையம் அனைவருக்கும் சொந்தமானது, அது அனைவருக்கும் பயன்பட வேணும் அப்படின்னு சொல்லி அதில் உறுதியாக இருக்கார் டிம் பெர்னர்-லீ. இந்த உலகமே இன்னைக்கு ஒன்றா இணைஞ்சு பல தகவல் பரிமாற்றங்களை மேற்கொண்டு நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடிப்படையே இவர் தான். இல்லைன்னா இந்த உலகத்தில் இந்த அளவு தகவல் பரிமாற்றம் நடந்திருக்கா. சோசியல் மீடியா வழியாக உலகம் முழுவதும் எல்லாரும் தகவல்களை பகிர்ந்து கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கிய காரணமே இவர் தான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவருடைய ஜாதகத்தை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தையும் ஒன்றா இணைச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்டவருடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இவர் கும்ப லக்னத்தை சேர்ந்தவர். லக்னாதிபதி சனீஸ்வரன். இவர் ஜாதக கட்டத்தில் 9ஆம் வீடான துலாம் ராசியில் இருக்கார். துலாம் ராசியில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். 1 மற்றும் 12ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பது மிகச்சிறந்த ஒரு அமைவு அப்படின்னு சொல்லலாம். வணிக நோக்கம் இல்லாமல் உலகத்தையே ஒன்றா இணைக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு டிஜிட்டல் புரட்சிக்கு தலைவராக விளங்கக்கூடியவர் அப்படின்னா அதுக்கு இவர் தான் முன்னோடி. அது காரணம் இவரோட கும்பலக்கணத்து சனீஸ்வரன் தான் காரணம்னு சொல்லலாம். உலகளாவிய இணைப்பை உருவாக்கி அது மக்களுக்கு இலவசமாக கிடைக்கணுங்கிற எண்ணத்தை கொடுத்தவர் இந்த கும்பலக்கணத்தை சேர்ந்த லக்னாதிபதி தான் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு உலகத்தில் பல்வேறு விதமான நிலைகளில் தகவல் பரிமாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. ஆன்லைன் ஷாப்பிங் நடக்குது. எத்தனையோ விதவிதமான நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கியவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி கும்ப லக்னாதிபதி 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருப்பது அதற்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். 2 மற்றும் 11ஆம் அதிபதி குருவானவர் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அதாவது கடகத்தில், கடகராசியில் உச்சம் பெறுறாரு. எவ்வளோ ஒரு சிறப்புன்னு பாருங்க. இது தனயோகத்தை குறிக்குது. மிகச்சிறப்பான ஒரு அமைவு அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை வழியாக 10ஆம் வீடு, 12ஆம் வீடு மற்றும் 2ஆம் வீடுகளை பார்க்குறார். 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம், உலகளாவிய புகழை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். நிலையான செல்வம், பேச்சாற்றல் மற்றும் குடும்ப மேன்மை எல்லாத்தையுமே சிறப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 5 மற்றும் 10ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி புதன் மற்றும் 10ஆம் அதிபதி செவ்வாய் இருவரும் இணைஞ்சு ஜாதகத்தில் 5ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்காங்க. இது ஒரு மிகச்சிறப்பான இணைவு அப்படின்னு சொல்லலாம். அறிவுத்திறனை உச்சத்திற்கு கொண்டு போன அமைப்பு இது அப்படின்னு சொல்லலாம். 2 மற்றும் 11ஆம் அதிபதியான குரு உச்சம் பெற்றதால் தனது அறிவாற்றலால் உலகையே மாற்றும் ஒரு கண்டுபிடிப்பை உருவாக்கி அது மூலம் அழியாத புகழை பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் வீட்டில் குரு உச்சம் பெற்றிருப்பதால் கண்டுபிடிப்பை வணிகமாக்காமல் உலகிற்கு ஒரு சேவையாக வழங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அது 3 மற்றும் 10ஆம் அதிபதி செவ்வாய். இவர் ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். 5ஆம் இடம் புத்திசாலித்தனம், படைப்பாற்றல்னு சொல்லக்கூடியது. இதில் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் தன்மை இது கொடுக்குதுன்னு சொல்லலாம். இது ஒரு மிகச்சிறந்த யோக பலம் சொல்லுது. தொழில் மற்றும் அறிவு சார்ந்த தேடலிலேயே அமையும் அப்படின்னு அவருடைய ஜாதகத்தை பார்த்து சொல்லலாம். செவ்வாய் எவ்வளோ சிறப்பாக அமர்ந்திருக்காரு. மிதுன ராசியில் செவ்வாய் புதன் இணைஞ்சு அமர்ந்திருப்பது மிகச்சிறந்த ஒரு யோக பலத்தை கொடுத்துருக்கு. செவ்வாய் ஆற்றலையும் புதன் அறிவையும் குறிக்கக்கூடியது. இரண்டும் இணைஞ்சதுனால தான் கணினி அறிவியலில், தொழில்நுட்பத்தில் அபாரமான திறமை அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
கேது அப்படிங்கிறது நுண்ணறிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த நுண்ணறிவும் இவர்கிட்ட மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதனால தான் மிகச்சிறந்த உலகளாவிய வலையை உருவாக்கி உலகத்தையே ஒன்றா இணைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 மற்றும் 9ஆம் அதிபதி சுக்கிரன். சுகஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் இந்த ஜாதகருக்கு ஒரு யோகக்காரகர். இவர் ரிஷபத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார். எல்லாமே சிறப்பு பாருங்க. சனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்றிருக்காரு துலாத்தில். குரு கடகத்தில் உச்சம் பெற்றிருக்காரு. அதே மாதிரி 4 மற்றும் 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தான அதிபதி 4ஆம் இடத்துலேயே ரிஷபத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார். ஒரு படைப்பை கூட நம்மால் வழங்க முடியல. ஆனால் இந்த உலகத்தையே இணைக்கும் ஒரு படைப்பை வழங்கிய ஒருவருடைய ஜாதகத்தில் சனீஸ்வரன் உச்சம் பெற்றிருக்காரு, குரு உச்சம் பெற்றிருக்காரு, சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்காரு. மிகச்சிறப்பான ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் அதிபதி சுக்கிரன் ஒரு சிறப்பான யோக பலத்தை அவர் கொடுக்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ரிஷபத்திலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு விசேஷம் இருக்குது. ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கார். அந்த இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கு. 7ஆம் அதிபதி சூரியன் 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். சமூகம், பொதுமக்கள் தொடர்பு, வெளி உலகத்தின் உறவு எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது அந்த 7ஆம் வீடு. அவர் 4ஆம் இடத்துல அமைந்திருப்பது பொதுமக்கள் பயன்படும் ஒரு பெரிய விஷயத்தை செய்வதற்கான அதிகாரத்தையும் வலிமையும் அவருக்கு தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாக ஒரு மனிதனால் இவ்வளோ பெரிய சாதனையெல்லாம் பண்ணிட முடியாது. இன்னைக்கு உலகமே பயன்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு. உலகமே இந்த லைட்டை உலகமே பயன்படுத்துது, இன்டர்நெட்டை உலகமே பயன்படுத்துது, ஃபோனை உலகமே பயன்படுத்துதுன்னா அதை கண்டுபிடிச்சவங்களுடைய ஜாதக அமைவு அவ்வளோ சிறப்பாக இருக்கு பாருங்க. 7ஆம் அதிபதி சுக்கிரனோட இணைஞ்சு 4ஆம் இடத்துல அமர்ந்ததுனால தான் அரசாங்கம் மற்றும் சர்வதேச அமைப்புகள் முழு ஆதரவு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் 4ஆம் வீட்டில இருந்து 10ஆம் வீட்டை பார்ப்பதனால இவருடைய கண்டுபிடிப்பு உலக மக்கள் அனைவரையும் சென்றடைந்தது அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு சிறப்பான ஒரு ஜாதகம். இந்த உலகத்தையே அவர் ஆண்டுகிட்டு இருக்கான்னு சொல்லலாம். ஏன்னா உலகத்துல எப்போதும் எல்லாருக்கையும் செல்போன், எல்லாரும் இன்டர்நெட்டு, இந்த உலகத்தையே ஆண்டுட்டு இருக்காரு டிம் பர்னர்-லீ அப்படின்னு சொல்லலாம். அதே 6ஆம் அதிபதி அவர் என்ன எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். 6ஆம் அதிபதி சந்திரன். 6ஆம் அதிபதினா ருணரோணஸ்தானம்னு சொல்லுவாங்க. அவருடைய 6ஆம் அதிபதி ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 11ஆம் வீடான தனுசு ராசியில் அமர்ந்திருக்கார். 6ஆம் வீட்டின் அதிபதி 11ஆம் இடத்துல தனுசு ராசியில் அமர்ந்திருக்கார். ஆனால் அங்கே சந்திரனோட இணைஞ்சு அமர்ந்தது தான் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான அமைவு. ராகுங்கிறத பிரம்மாண்டம்னு கூட சொல்லலாம், புதிய கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம். 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்றது சேவை அப்படின்னு சொல்லலாம். ராகுன்னா தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லலாம். இணைந்தையும் இது ரெண்டும் இணைஞ்சு பார்க்கும்போது உலகளாவிய சேவை, உலகளாவிய லாபம் அப்படிங்கிற நிலைமையில இதை ஒன்றுபடுத்தி பார்க்கலாம். இதில் சில சவால்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் இவருடைய இந்த சேர்க்கை, இவருடைய ஜாதகத்தில் அமைந்த இந்த சேர்க்கை உலகளாவிய சேவை அப்படிங்கிறத குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இந்த இணையம், இன்டர்நெட் அப்படிங்கிறது. ஸோ ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமைப்பு, அதுவும் மிகச்சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இந்த புதன், அறிவாற்றலுக்கு தொடர்பான புதன் 5 மற்றும் 8ஆம் அதிபதி. இவர் ஜாதகத்தில் எங்கே அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புதன் 5ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று பத்திர யோகத்தை வழங்குறாரு. ஒரு மகா புருஷ யோகம் கிடைச்சிருக்கு. அறிவு மற்றும் தர்க்க ரீதியான சிந்தனையில் மிகச்சிறந்த ஆற்றலை பெற்றிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். 5 மற்றும் 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது அதனால தான் இவரால் உலகின் மிக சிக்கலான கணினி மொழிகளை HTML, HTTP போன்றவற்றை உருவாக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆராய்ச்சி திறமையை சொல்லக்கூடியதான் 8ஆம் வீடு. யாரும் அறியாத ஆழமான விஷயங்களை குறிக்கக்கூடியதான் இந்த 8ஆம் வீடு. அவர் 8ஆம் இடம் 5ஆம் இடத்தின் அதிபதி புதன் 5ஆம் இடத்துல வந்திருப்பது உலகத்துல யாருக்குமே அறிய முடியாத பல சிக்கலான கணினி சார்ந்த மொழிகளை உருவாக்கும் தன்மையை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். எல்லாராலையும் உருவாக்க முடியுமா அப்படின்னு சொன்னா நம்மளால பயன்படுத்தவே தெரியல, அப்புறம் நான் உருவாக்குறது.
அப்போ எந்த அளவு ஒரு சிறப்பான அமைவு பாருங்க, எவ்வளவு சிறப்புகள் இவருடைய ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா அவ்வளவும் சொல்லி சொல்லி ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஜாதகத்தெல்லாம் ஒரு கிரகம் நல்லா இருக்கு, 2 கிரகம் நல்லா இருக்குன்னு சொல்றதே பெரிய விஷயமா இருக்குங்கிறதுல இவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி நல்லா இருக்காரு, குரு உச்சம் பெற்றிருக்காரு, சனி உச்சம் பெற்றிருக்காரு, சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்காரு, புதன் ஆட்சி பெற்று சிறப்பா அமர்ந்திருக்காரு, சந்திரன் 6ஆம் அதிபதி கூட பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல அமர்ந்து ஒரு சிறப்பான நிலையை கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா எவ்வளவு சிறப்பான ஜாதகம். டிம்பர்னர் லீயை நினைச்சு இந்த உலகமே நினைச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த உலகம் முழுவதும் நினைச்சுக்கிட்டு இருக்கணும், வேற வழியே இல்லை. இனி வாழ்க்கை முழுவதும் டிம்பர்னர் லீயை நினைச்சே ஆகணும். என்ன காரணம்னா அவர் தான் இன்டர்நெட்டை கொடுத்துருக்காரு. இது மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. இந்த உலகம் முழுவதும் அவருடைய பயன்பாடுகளை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். டிம்பர்னர் லீயோடைய உருவாக்கமான இணையத்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இந்த பதிவை கொடுக்க முடிஞ்சது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் இதை பதிவை கேட்டு படலாம். ஏன்னா டிம்பர்னர் லீயோடைய இணையத்து வழியாக தான் தகவல்களை பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.